காலம் அனைத்தும் மாற்றிவிடும். அதனால் அர்ஜுனன் கொல்லவில்லை என்றாலும் அவர்கள் நிச்சயமாக கொல்லப்படுவார்கள். அவர்களை வேற ஒரு நபரை வைத்து கிருஷ்ணர் கொன்று விடுவார். நிச்சயமாக காலத்தின் பிடியில் அவர்கள் இருக்கிறார்கள். காலத்தின் பிடியில் இருப்பதால் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயமாக நிகழ்த்தும். அதர்ம செயல்களை செய்பவர்கள் அனைவரும் மரணம் நிச்சயமாக அவர்களுக்கு வரும். சோ இந்த தர்ம யுத்தத்தில் இது ஒரு போர். இதில் அனைவரும் தர்மம் ஜெயிக்கும், அதர்மம் அழிக்கப்பட்டுவிடும். அப்படி பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரர் புத்திரர்கள் இதில் இறந்து விடுவனர். பீஷ்மரும் இறந்து விடுவார், துரோணாச்சாரியும் இறந்து விடுவார், கர்ணனும் கொல்லப்படுவார். முக்கிய பாண்டவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய வீரர்கள் அபிமன்யு போன்றவர்களும் கொல்லப்படுவார்கள். எல்லாரும் இறந்து விடுவார்கள். இது காலத்தின் கட்டளை, பகவான் விஷ்ணுவின் கட்டளை, காலத்தின் கட்டாயம். சோ அர்ஜுனன் போர் செய்யவில்லை என்றாலும் இவர்கள் நிச்சயமாக